வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள். இந்த மாதிரி காட்சிகள்லாம் கிடைக்காத ஒரு விஷயங்க. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய சாதனையாளர்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா சபேஷ் முரளி அவர்கள் பல வருடங்களா எனக்கு தெரியும். தேவாசாரோட ஃபேமிலி எல்லாருமே நான் சிறு வயசுல பழகியிருக்கேன். ஸ்ரீகாந்த் தேவாலாம் என்னோட சேனலுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இதை பார்க்குறீங்களா? கேமராமேன் ஸ்ரீதர், பேரரசு இயக்குனர் ஆர்கே செல்வமணி சாரு, அண்ணன் சாமிநாதன், இந்த பக்கம் ரவி மரியா, அந்தாண்ட ரோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தினா மியூசிக் டைரக்டர், எல்லாருமே இந்த பாடலை ரசித்து கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நான் அப்படியே வீடியோ எடுத்து போட முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காப்பி ரைட்டு. அதனால தான் நான் பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அண்ணன் சபேஷ் முரளி அவர்கள் முதல்ல மியூசிக் பண்ணது எங்கள் இயக்குனர் KS ரவிக்குமாரோட சமுத்திரம் படத்துல தான் பண்ணினாங்க. அந்த படத்துலயும் நான் பணியாற்றிருக்கேன். அண்ணன் தேவாசிரியர்கிட்ட பல நாள் பாடல் எழுத வாய்ப்பு கேட்டிருக்கேன். ராஜதுரை படத்துக்கு வாய்ப்பு இருந்தும் தவிர்க்கப்பட்டதுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு வர்றது காரணம், சினிமாவில் சாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பல சங்கடங்கள், பல இன்னல்கள், பல போராட்டங்கள், இதையெல்லாம் மீறி நம்ம வந்து சாதிச்சா 4 பேர் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, 4 பேர் நம்மளை வாழ்த்துவாங்க. என்ன திறமை இருந்தாலும், என்ன முயற்சி இருந்தாலும், உங்களுக்கு நேரன்ட்டு இறைவன் உங்களுக்கு வகுத்து கொடுத்தாதான் அது நடக்கும். செல்வமணி சாரை பற்றி நான் சொல்லணும்னா, எனக்கு மறக்க முடியாத இயக்குநர்கள்ல அவரும் ஒருத்தர். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சிறு வயசுல கேப்டன் பிரபாகரன் படம் ஒர்க் பண்ணும்போது பல நாள் பல நேரங்கள்ல அவர் சாப்பிடவே மாட்டாரு. அவருக்கு சாப்பாடு கொடுத்து, கஞ்சி காய்ச்சி கொடுத்து, அவர் அப்படியெல்லாம் நான் வந்து பழகியிருக்கேன். அதோட விளைவு பல வருடங்கள் கழிச்சு என்னோட பிள்ளைங்களுக்கு காலேஜ் சீட்டு கேட்கறதுக்காக அவர்கிட்ட போய் சண்டை போட்டு ரொம்ப நாள் அவரை வந்து திட்டி, அதுக்கு பிறகு அன்பான திட்டு, அன்பான சண்டை. என் பையனுக்கும் சீட்டு கொடுத்தாரு, என் மகளுக்கும் சீட்டு கொடுத்தாரு. இதையெல்லாம் மறக்க முடியாது. அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 40,000 கட்டணும், 50,000 கட்டணும்னு சொன்னாங்க. அதையெல்லாம் டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்கள் சுத்தமா பைசாவே கட்டாம, ஏதோ அந்த 6 மாசத்துக்கு ஒரு முறை ஃபீஸ் கட்டணும், அதை தான் கட்டி என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன். எல்லாத்துக்குமே இந்த சினிமா கம்பெனில இருந்ததுனால தான் அதெல்லாம் சாதிக்க முடிஞ்சுது. எல்லாமே என் வாழ்க்கையில நடக்க முடியாத சம்பவங்கள் தான். GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கத்தி தள்ளாடி தாளம் தடுமாறி தரணியில் விழுந்த வண்டி.